வணக்கம். இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026 தொடர் DDF செயின்ட் லூயிஸ் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 2018ல செயின்ட் லூயிஸ்ல ரொம்ப ஃபேமஸான வானிலை ஆய்வாளர் கிளார்க் ஃபாரஸ்ட் தன்னோட வினோத சைக்கிள்ல வேலைக்கு கிளம்புறாரு. அதே நேரத்துல அமெரிக்கன் சைகை மொழி பேசுற ஃபிளாய்ட் ஸ்மெர்னிஷ் தன்னோட வளர்ப்பு மகன் ரிச்சர்ட் கூட பழக முயற்சி பண்றாரு. ஆனா ஒரு குரூப் தெரபி செஷன்ல தன்னோட தொப்பைய பத்தி புலம்பிக்கிட்டு அவரு ரெடி பண்ணி வச்சிருந்த பேச்சையே அடிக்கடி நிறுத்திடுறாரு. அப்புறமா கிளார்க் ரொம்ப மோசமான வானிலை அறிவிப்பு நேரத்துல ஃபிளாய்ட சைகை மொழி பேசுறவரா வச்சு வேலை செய்யறாரு. ஒரு பறந்து வந்த ஸ்டாப் போர்ட்ல இருந்து கிளார்க்க ஃபிளைட் காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் கிளார்க் அவரை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்ல ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல அவங்க நண்பர்கள் ஆகுறாங்க. அப்ப ஃபிளைட் தன்னோட ஆண்குறி பியரோனிஸ் நோயினால வளைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சு 2 வாரத்துல அவங்க நட்பு ரொம்ப சீக்கிரமா வளருது. அவங்க ஒன்னா உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபிளைடோட கார்ன்ஹோல் பார்ட்டி அப்ப அவங்க குடும்பங்களும் ஒன்னா பழகுது. 6 வாரங்களுக்கு அப்புறம் பார்ட்டி கிளார்க் வீட்டுல நடக்குது. ஃபிளைட் கார்ன்ஹோல் போர்டுகளை கொண்டு வராரு. போன முறை கிளார்க்கும் ஃபிளைட் மனைவி கேரலும் அந்த விளையாட்டு விளையாடலன்னு சொல்றாரு. இந்த பார்ட்டியில ஃபிளைட் கிளார்க்க ஊஞ்சலை மாத்தி வைக்கிறத பாக்குறாரு. கிளார்க் குழந்தைங்க பாதுகாப்புக்காகத்தான்னு சொல்றாரு. ஆனா உண்மையில பக்கத்து வீட்டு பொண்ணு யோகா செய்யும் போது நல்லா பாக்கிறதுக்காக தான் ஊஞ்சலை நகர்த்துறாரு. ஃபிளைட் அவருக்கு ஊஞ்சலை மாத்தி வைக்க ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் 2 பேரும் ஊஞ்சல்ல பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது கிளார்க் DTF செயின்ட் லூயிஸ்னு ஒரு ஆப்ப ஃபிளைட்க்கு அறிமுகப்படுத்துறாரு. இது கல்யாணமானவங்க தங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு மசாலா சேர்க்க கமிட்மெண்ட் இல்லாம வேற கல்யாணமானவங்க கூட ரகசியமா சந்திக்கிற ஒரு ஆப். கிளார்க் அந்த ஆப்பை பத்தி ரொம்ப பில்ட் அப் கொடுக்க ஃபிளைட்க்கு ஆர்வம் வருது. அவரு தன்னோட கல்யாண வாழ்க்கை பிரச்சனைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபிளைட் மனைவி கேரல் ஒரு அம்பையர் மேட்ச் அப்போ அவங்க போடுற அந்த பாக்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் அவருக்கு சலிப்பு உண்டாக்குது. அதே நேரம் கேரல் கிளார்க் மனைவி எய்மி கிட்ட ஃபிளைட்க்கு காமிக்ஸ் மேல இருக்கிற வெறி, அப்புறம் அவரு எவ்வளவு மொக்கையா இருக்காரு, ஒரு புக்கோட கதையை கூட ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே மாதிரி கிளார்கோட அந்தரங்க வாழ்க்கையும் அவுட் ஆயிடுச்சு. அவரு மனைவி ராத்திரி லேட்டா தொண்டு வேலை பார்த்துட்டு வராங்க. அவரு காலையில சீக்கிரமா வேலைக்கு போறாரு. கிளார்க் ஃபிளைட ஸ்டேக் ஹவுஸ்ல அப்புறமா மீட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து அந்த ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு கேட்கிறாரு. ஃபிளைட் முதல்ல வேணாம்னு சொல்றாரு. ஆனா கேரல் மற்றும் ரிச்சர்ட் கூட ஒரு மொக்கையான சாயங்காலம் கழிச்ச பிறகு அவர் மனசை மாத்தி கிளார்க்க கூப்பிடுறாரு. அவங்க ஆர்டருக்காக காத்திருக்கும் போது கிளார்க் அவருக்கு அந்த ஆஃப்ல ஒரு பாதி உண்மையுள்ள ப்ரொஃபைல் செட் பண்ண உதவுறாரு. ஆப் செட் பண்ணினதுக்கு அப்புறம் ஃபிளைட் செய்ய வேண்டியது எல்லாம் அவர் ப்ரொஃபைலுக்கு யாராவது லைக் பண்ணி ஒரு DDF மீட்டிங் ஏற்பாடு பண்றதுக்காக காத்திருக்க வேண்டியதுதான். 8 வாரங்களுக்கு பிறகு ஃபிளைட் இறந்து போறாரு. அவர் உடம்பு ஒரு தனிமையான இடத்துல ஒரு பிளட்டி மேரி கேன் மற்றும் முகம் கீறப்பட்ட நிர்வாண இண்டியானா ஜோன்ஸ் படத்தோட கண்டுபிடிக்கப்படுது. செயின்ட் லூயிஸ் மாநிலம் ஷெரிப் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து டிடெக்டிவ் ஹோமர் மற்றும் உள்ளூர் புறநகர் போலீஸிலிருந்து பிளம் வழக்க விசாரிக்க சம்பவ இடத்துக்கு வராங்க. முதல்ல அவங்க அதிகார வரம்பு மற்றும் கருத்துக்கள்ல மோதிக்கிறாங்க. ஆனா கடைசியில ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹோமரோட ஆரம்ப எண்ணம் என்னன்னா, இந்த வழக்கு ரொம்ப ஈஸி. ஃபிளைட் வீட்டிலிருந்து தூரமா ஒரு பிட்டு மேகசின் படிக்க தனிமையான இடத்துக்கு போயிருக்காரு. அங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. பிளம்ப் இந்த வழக்குல இன்னும் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறா. அதனால அவங்க தனியா தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கா. அந்த பகுதியில உள்ள கடைகளோட பாதுகாப்பு கேமரா காட்சிகளை அவ பாக்குறா. ஃபிளைட் இறந்து போன அன்னைக்கு ராத்திரி அதே தனிமையான பூல் ஹவுஸ்ல ஒரு வினோத சைக்கிள் அந்த பகுதியில வந்து பார்க் பண்ணினதை அவ கண்டுபிடிக்கிறா. பிளம்ப் ஹோமர் கிட்ட இந்த கண்டுபிடிப்புகளோட போறா. அவர் அதிகாரப்பூர்வ விசாரணையை ஆரம்பிக்க அவளுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. ஃபிளைடோட கம்யூனிகேஷன்ஸ் ஹோமர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது பிளம்ப் அந்த பகுதியில வித்த சாய்ந்த சைக்கிள்களோட விற்பனையை பார்க்கறா. சமீப வருஷங்கள்ல லோக்கல் பைக் கடையில அப்படி 2 சைக்கிள்கள் மட்டும்தான் வித்திருக்காங்க. அது 2ம் கிளார்க்கு தான் வித்திருக்காங்கன்னு அவ கண்டுபிடிக்கிறா. ஹோமர் கிளார்க்க விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு வரவழைக்கிறாரு. அப்புறம் அவரோட போன சோதனை செய்ய ஒரு அதிகாரப்பூர்வ வாரண்ட்டை கொடுக்கிறாரு. கிளார்க் ஃபிளைட் இறந்த அன்னைக்கு தான் பூல் ஹவுஸ்ல இல்லவே இல்லைன்னு பிடிவாதமா சொல்றாரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கிளார்க் ஃபிளைட் கூட நடந்த ஒரு உரையாடலை பத்தி யோசிக்கிறாரு. ஃபிளைட் தன்னோட நண்பர்கிட்ட சைகை மொழியில ஏதோ சொன்னப்போ கிளார்க் அதிர்ச்சி ஆகிறாரு. அவரோட போன் ரெக்கார்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஹோமர், கேரல் மற்றும் கிளார்க் இடையேயான 3 மாச கள்ள தொடர்பை கண்டுபிடிக்கிறாரு. கேரல் அதை நிறுத்தவும் தன்னோட கணவர்கிட்ட திரும்பி போகவும் முயற்சி செஞ்சாங்க.
ஆனா கிளார்க் அவங்கள விடல. இந்த கள்ள தொடர்பு, சாய்ந்த சைக்கிள் விற்பனை, சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஃப்ளைட் விஷம் வச்சுதான் இறந்தாருன்னு சொல்ற போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் எல்லாத்தையும் வச்சு ஹோமர் கிட்ட கிளார்க்க ஒரு வானிலை அறிவிப்பு நேரத்துல கைது செய்யறதுக்கு போதுமான ஆதாரம் இருக்கு. அவரோட கைது பத்திய செய்தி இத ஒரு குற்ற செயல்னு விவரிக்குது. ஹோமர் ஸ்டேஷன்ல கிளார்க் கூட பேசும்போது ஃப்ளைட் வீட்ல நடந்த கார்ன்ஹோல் பார்ட்டி அப்போதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு அவர் சொல்றாரு. முன்னாடி நடந்த ஒரு ஏஎஸ்எல் உரையாடல்ல ஃப்ளைட் கிளார்க்கு நீ என் மனைவியோட படுக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சைகை காட்டினாரு. இப்போ ஹோமர் கிளார்க் கிட்ட ஃப்ளைட் பொண்டாட்டி கூட எப்படி மேட்டர் ஆரம்பிச்சதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கார்ன்ஹோல் பார்ட்டில 2 பேருக்கும் ஜாம்பா ஜூஸ் கடை ரொம்ப பிடிக்குங்கிறதால ஒன்னா செட் ஆகிட்டாங்க. கிளார்க் கேரல் கிட்ட ஒரு பொய் சொன்னாரு. டிவி ஸ்டேஷன்ல வானிலை செய்தி படிக்கிறத தவிர கனடா கடலோரத்துல ஒரு ஆழ்கடல் இடிப்பு கம்பெனி வச்சிருக்கேன்னு ரீல் விட்டாரு. கேரளும் அதை நம்பி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ளைட் எமி கிட்ட அவரோட டான்ஸ் கிளாஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. முதல்ல அந்த கிளாஸ் ரிச்சர்டுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவனுக்கு போக இஷ்டமே இல்லை. கொஞ்சம் நாள் கழிச்சு கிளார்க் ஃப்ளைடோட டான்ஸ் கிளாஸ்க்கு போனாரு. அங்க ஃப்ளைட் தனக்கு எப்படி பெய்ரோனி நோய் வந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா அது முடியறதுக்குள்ள யாரோ இடையூறு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃப்ளைட் கார் ஸ்டார்ட் ஆகல. அதனால ஸ்டுடியோலயே விட்டுட்டு கேரள வந்து கூட்டிட்டு போக சொன்னாரு. கேரளும் கிளார்க்கும் மீட் பண்ற 2வது டைம் இது. கேரள் கொஞ்சம் வழியற மாதிரி இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில நீயே கார் எடுத்துக்கோ, நான் பஸ்ல போய்க்கிறேன்னு கேரள் சொன்னாங்க. ஃப்ளைடுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்தது. அதனால அவங்க கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அன்னைக்கு காலையில கேரள் ஜாம்பா ஜூஸ் கடைக்கு போய் கிளார்க்கை எதேச்சையா பாக்குற மாதிரி நடிச்சாங்க. 2 பேரும் ஒரே ஜூஸ் ஃபிளேவர் செலக்ட் பண்ணதையும் கேரளோட அம்பையர் வேலையையும் பத்தி சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. கேரளுக்கு பேஸ்பால் பத்தி நல்லா புரிய வைக்கணும்னு கிளார்க் அவங்கள சில மேட்சுகளுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அவரோட டிவி சேனலுக்கு குரூப் டிக்கெட்ஸ் கிடைக்குங்கிறதால அவருக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்போ அவர் மனைவி கால் பண்ணாங்க. ஆனா அவர் டெமாலிஷன் கம்பெனில இருந்து ஒருத்தன் அட்வைஸ் கேட்க கூப்பிடுறான்னு போய் சொன்னாரு. அவங்க மேட்ச் பார்க்க போனப்போ கேரள் அவரோட பீர் கப்ப அவங்க கால்களுக்கு நடுவுல வச்சுட்டு எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அப்புறமா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போய் 2 பேரும் ஜாலியா இருந்தாங்க. காலப்போக்கில் அவங்களோட ரகசிய காம ஆசைகளை தீர்த்துக்க குவாலிட்டி கார்டன் ஹோட்டல்ல அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹோமர் பண்ற விசாரணையில கேரள் அவரோட முகத்துல உட்கார்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கிளார்க் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹோமர் பிளம்ப் கிட்ட கேரளை இன்டர்வியூ பண்ண சொல்லிட்டு தான் கிளார்க் கிட்ட பேசுறதா சொன்னாரு. பிளம்ப் மாத்திக்கலாம்னு சொன்னப்போ ஹோமர் ஒத்துக்கல. தான் மெயின் டிடெக்டிவ்னு சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பொறாமையால கிளார்க் தான் ஃப்ளைடை கொண்டுட்டான்ங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சது. பிளம்ப் கேரள் வீட்டுக்கு போய் அந்த கள்ள தொடர்பை பத்தி சில கேள்விகள் கேட்டா. கேரள் என்ன சொன்னாங்கன்னா, கிளார்க் அவங்கள கரெக்ட் பண்றதுக்காக தான் அந்த டெமாலிஷன் கம்பெனி பத்தி முதல்ல போய் சொன்னாருன்னு சொன்னாங்க. அந்த ஜாம்பா ஜூஸ் மீட்டிங் எப்படி இதுக்கெல்லாம் காரணமாச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த இன்டர்வியூ கொஞ்சம் சங்கடமா இருந்தது. ஏன்னா கேரள் பிளம்ப் கிட்ட கொஞ்சம் சத்தமா பேசுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க ஃப்ளைடை விட்டுட்டு போக பிளான் பண்ணீங்களான்னு கேட்டப்போ கேரள் அதை மறுத்துட்டாங்க. தான் இன்னும் கணவனை காதலிக்கிறதால தான் கிளார்க் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டதா சொன்னாங்க. பிளம்ப் அவங்க கிட்ட வாரண்ட் காட்டி இனி வர சில வாரங்களுக்கு அவங்களோட தபால்களை செக் பண்ண போறதா சொன்னான். இதை கேட்டதும் கேரளுக்கு செம கோபம் வந்தது. ஆனா உடனே சாரி கேட்டுட்டு மெயில் எங்க வைப்பாங்கன்னு பிளம்ப் கிட்ட காட்டினாங்க. அங்க ஃப்ளைடோட பொருட்கள் இருந்த ஒரு பாக்ஸை பார்த்துட்டு பிளம்ப் அதை கையகப்படுத்தினான். ஸ்டேஷன்ல இருந்த கிளார்க் அவங்க எல்லாரும் போயிருந்த ஒரு கான்சர்ட் பத்தி யோசிச்சு பார்த்தாரு. அங்கதான் கேரள் இன்னும் ஃப்ளைடை காதலிக்கிறாங்கிற விஷயம் அவருக்கு புரிஞ்சுது. கேரள் அவரையே ஆசையா பார்த்து பாராட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கு அப்புறம் தான் ஃப்ளைட் கூட இன்னும் க்ளோஸ் ஆனதா கிளார்க் ஒத்துக்கிட்டாரு. நீ அவரோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவரை முடிச்சு கட்ட பார்த்தியான்னு ஹோமர் அவரை துருவி கேட்டாரு. அப்போ ஃபாரன்சிக் டீம் வந்து ஹோமரை கூப்பிட்டு ஃப்ளைட் போன்ல இருந்த ஒரு செக்ஸா பத்தி சொன்னாங்க. அதுல அவர் ஆண்கள் கூட மீட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தது தெரிஞ்சது. அந்த ஆப் மூலமா பிளைட் மீட் பண்ண மாடர்ன் லவ் அப்படிங்கிற ஒருத்தனை ஹோமர் இன்டர்வியூ பண்ணாரு. போலீஸ் சீக்கிரமாவே ஃப்ளைட் செத்து போன அன்னைக்கு நைட்டு டைகர் அப்படிங்கிற ஒருத்தனும் மீட் பண்ணதை கண்டுபிடிச்சாங்க. அந்த டைகர் வேற யாரும் இல்ல, கிளார்க் தான். நீதான் ஒரு ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃப்ளைடை மீட் பண்ண போனன்னு கிளார்க்கை ஒத்துக்க வைக்க ஹோமர் அவரை கார்னர் பண்ண பார்த்தாரு. ஹோமர் கிளார்க் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீதான் அந்த ஃபேக் அக்கவுண்ட் மூலமா ஃப்ளைட் ஆசை காட்டி நீச்சல் குளம் பக்கத்துல வரவழைச்சு கொண்டுட்டுன்னு சொல்றாரு. அப்போ கிளார்க் தான் ஃப்ளைடுக்கு
அந்த ஆப்பை அறிமுகம் செஞ்சு வச்ச அந்த நாளை யோசிச்சு பார்க்கறாரு. ஃப்ளாய்டுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க தான் டைகர் அப்படிங்கிற பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சதா சொல்றாரு. ஆனா கிளார்க்குக்கு ஒரு பெரிய செக் என்னன்னா, கொலை நடந்த இடத்துல இருந்த ஜூஸ்ல ஆம்பசைன் அப்படிங்கிற மருந்து கலந்திருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மருந்த கிளார்க் கொலை நடக்கிறதுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் பிரெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஹோமரை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்ட கொலை, இதுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிளம்ப் அந்த ஃபிளைட் வீட்ல இருந்து எடுத்த பாக்ஸை செக் பண்றான். அந்த கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஒரு நிர்வாணமான ஆளோட போட்டோ அது வெறும் ஆபாச படம் இல்லைங்கிறத அவ புரிஞ்சுக்கிறான். அது இளமை காலத்து ஃபிளைடோட போட்டோ. அவ ஜாம்பா ஜூஸ் கடைக்கு போய் கேரல் பத்தி விசாரிக்கிறா. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேரலுக்கு எப்பவுமே வாட்டர்மெலன் ப்ரீஸ் தான் பிடிக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிளார்க் குடிச்ச அதே பிளேவரை ஆர்டர் பண்ணதா சொல்றாங்க. அப்புறம் ஹோமர் வந்து கேஸ் முடிஞ்சிருச்சு, கிளார்க் மேலதான் கேஸ் போடுறோம்னு பிளம்ப் கிட்ட சொல்றாரு. அப்போதான் பிளம்ப் தான் கண்டுபிடிச்ச விஷயங்களை பொறுமையா அவர்கிட்ட விளக்குறா. கேரல் தான் பொய் சொல்லி ஆரம்பத்துல இருந்தே கிளார்க்கை வளைச்சு போட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பிளம்ப் நம்புறா. அதே சமயம் கிளார்க்கோட மனைவி ஏமிக்கு நியூஸ் மூலமா அவரோட கள்ள தொடர்பு பத்தி தெரிய வருது. அவர் ரிமாண்ட்ல இருந்து கால் பண்ணியும் அவங்க எடுக்கல. வாய்ஸ் மெயில்ல கிளார்க் தான் நிரபராதினும் கள்ள தொடர்பு வச்சதுக்கு சாரின்னு கேக்குறாரு. கிளார்க்கும் கேரலும் சந்திச்ச அன்னைக்கு கேரல் தான் முதல்ல சந்திப்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க பிளம்ப் கிட்ட சொன்னதுக்கு நேர்மாறா பல மணி நேரம் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்து வேணும்னே அவருக்கு பிடிச்ச பானத்தை வாங்கி அவரை மயக்க பார்த்தாங்க. இப்போ பிளம்ப் தான் கண்டுபிடிச்ச விஷயங்களை பத்தி ஹோமர் கிட்ட பேசுறா. ஆனா அவங்க முதல்ல சந்திச்ச விதம் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு ஹோமர் நினைக்கிறாரு. கிடைச்ச ஆதாரங்களை பார்த்தா ஃபிளைட் மேல எந்த இன்சூரன்ஸும் இல்லை. அதனால கேரல் அவரை கொலை பண்றதுக்கு எந்த காரணமும் இல்லை. பிளம்ப் விடாம சொன்னதால கிளார்க்கை மேற்கொண்டு விசாரிக்கும் போது கூட இருக்க ஹோமர் அவளை அனுமதிச்சாரு. ஃபிளைட் செத்த அன்னைக்கு நைட்டு கிளார்க் அந்த பூல் ஹவுஸ்ல தான் இருந்தாருன்னு ஹோமர் உறுதியா நம்புறாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு கிளார்க்க சொல்ல வைக்கிறது தான் அவரோட நோக்கம். குவாலிட்டி கார்டன் ஹோட்டல்ல அவங்க ஒன்னா இருந்தப்போ மத்தவங்க தன்னை கட்டுப்படுத்துறது தான் தனக்கு பிடிக்கும்னு கிளார்க் அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க 2 பேரும் விதவிதமா போட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுல கிளார்க் தன்னை ஒரு அடிபணிந்த நிலையில வச்சுக்கிட்டு கேரல் தன்னை ஆதிக்கம் செலுத்த அனுமதிச்சாரு. விசாரணையின் போது பிளப் இதை பத்தி கேட்க கேரல் தன்னை கட்டுப்படுத்துறது தனக்கு பிடிச்சிருந்ததுன்னு கிளார்க் ஒத்துக்கிட்டாரு. கிளார்க் தன்னோட அந்தரங்க ஆசைகளை பத்தி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சு அதை கேரல் நிறைவேற்றினதும் கேரலும் தன்னோட கவலைகளை பத்தி மனசு விட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஃபிளைட் அவரோட முதல் பொண்டாட்டிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறதா அவங்க அவர்கிட்ட சொல்றாங்க. அந்த முதல் பொண்டாட்டி ஒரு ஜோசியக்காரி. அவளுக்கு வருடக்கணக்கா வரி பாக்கியும் உடல்நிலை சரியில்லாததும் குடும்பத்தோட பொருளாதார நிலைமையை ரொம்ப கஷ்டமாக்கிடுச்சு. கிளார்க் கூட இருக்கிற நேரத்தை அவங்க ரசிச்சாலும் இந்த கவலைகள் எல்லாம் அவங்கள நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. விசாரணை நடக்கிற ரூம்ல ஃபிளைட் கிட்ட இருந்த ஒரு சாவியை பத்தி பிளம்ப் கேட்கிறா. ஆனா அப்படி ஒரு சாவியை தான் பார்த்ததே இல்லைன்னு கிளார்க் சொல்றாரு. ஒரு டின்னர் டேட் போயிருந்தப்போ கேரல் தன்னோட கவலைகளை பத்தி இன்னும் நிறைய பேசினாங்க. ஃபிளைடோட உடல் எடை, அவர் எடுத்துக்கிற மாத்திரைகள், இதெல்லாம் அவரோட இதயத்தை பாதிச்சதையும் அவருக்கு இருக்கிற ரத்த அழுத்தத்தை பத்தியும் பேசினாங்க. ஃபிளைட் நிலைமை சரியில்லைன்னும் ஒருவேளை அவருக்கு இன்சூரன்ஸ் இருந்திருந்தா அவர் இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க மாட்டாருன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்களோட பண கஷ்டத்தினால அதோட தவணைகளை அவரால் கட்ட முடியாம போயிடுச்சு. விசாரணையில டிடிஎஃப் செயின்ட் லூயிஸ் ஆப் பத்தியும் ஃபிளைட் அதை ஆண்களை சந்திக்க பயன்படுத்தினதை பத்தியும் பிளம்ப் கேட்கிறான். ஒரு வானிலை செய்தியின் போது கிளார்க் வெப்ப அலை பத்தி சொல்றாரு. அப்போ ஃபிளைட் கை செய்கை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுறாரு. அப்புறமா ஃபிளைடுக்கு அந்த ஆப்ல மாடர்ன் லவ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ப்ரொஃபைல் போட்டோவை பார்த்து அவனை ஒரு பொண்ணுன்னு ஃபிளைட் தப்பா நினைச்சு 2 பேரும் நேர்ல சந்திக்க முடிவு பண்றாங்க. நேர்ல பார்த்தப்ப ஃபிளைட் அதிர்ச்சி ஆனாலும் அவர் அங்கேயே இருக்க முடிவு செஞ்சாரு. அவங்க ஒன்னா டிபன் சாப்பிட்டப்போ கேரல் மற்றும் ரிச்சர்ட் கூட தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி ஃபிளைட் பேசினாரு. கிறிஸ்டோபரும் தான் சின்ன வயசுல இருந்தே தன்னோட பாலின அடையாளம் காரணமா சந்திச்ச அவமானங்களை பத்தி பேசினான். ஒரு ஹோட்டல்ல கேரல் ஒரு பெட்டியை திறக்கிறாங்க. அங்க கிளார்க்கை பார்த்து அவரை உயிர்ப்பிக்கிறது போல நடிக்கிறாங்க. அவர் எழுந்து உட்கார்ந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு தன்னைக்கே 1-2 TXன்னு அறிமுகப்படுத்துறாரு. அவர் ஒரு ரோபோ மாதிரி எழுந்து ரூமுக்குள்ள போறாரு. கேரல் அவரை ஒரு செக்ஸ் ரோபோன்னு கூப்பிடுறாங்க. கிளார்க் ஒரு பழுதான ரோபோ மாதிரி நடிச்சு காட்டுறாரு. கேரல் அவரோட சிஸ்டத்தை கனெக்ட் பண்ண அவங்க 2 பேரும் உடல் உறவுல ஈடுபடுறாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் கிறிஸ்டோபர் ஃபிளைட் கிட்ட ஒரு முத்தம் கேட்டப்போ அவரு அதுக்கு சம்மதிச்சாரு. அப்புறமா ஒன்னா உடற்பயிற்சி செஞ்சப்போ
கிளார்க் கிட்ட அவர் இதை விளக்கினாரு. கிறிஸ்டோபர் தான் நிராகரிக்கப்பட்டதா நினைச்சு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சம்மதிச்சதா சொன்னாரு. விசாரணை நடக்கிற ரூம்ல கிளார்க் இந்த தப்பான புரிதலை விளக்க முயற்சி பண்றாரு. ஹோமர் இன்னும் அந்த பார்க்கிங் லாட்ல நடந்த முத்தத்திலேயே நின்னுக்கிட்டு இருக்க கிளார்க் என்ன சொல்றாருன்னா, ஃப்ளாய்ட் அவனோட மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அப்படி பண்ணாருன்னு விளக்குறாரு. கிறிஸ்டோபர் தன்னோட பாலின் அடையாளத்தை நினைச்சு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கேட்டதை செய்யற அளவுக்கு ஃப்ளாய்ட் ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு. ஸ்கூல் முடிஞ்சதும் ஒரு நாள் பிளாய்ட் ரிச்சர்டை பார்க்குக்கு கூட்டிட்டு போய் தான் சின்ன வயசுல இருந்து செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வித்தையை செஞ்சு காட்டுறாரு. ரிச்சர்ட் அதை பார்த்து ரொம்ப வியந்து போறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஃப்ளாய்ட் அவனுக்கு இந்த உலகத்தை பத்தி புரிய வைக்கிறாரு. இந்த உலகம் அவனை வேற மாதிரி பார்த்தாலும் அவன் மெதுவா தன்னை மாத்திக்கிட்டு மற்றவங்க கிட்ட ஹலோ சொல்றது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம்னு கத்துக் கொடுக்கிறாரு. அவனோட வயசுல இருக்கிற மற்ற பசங்களுக்கு கால்பந்து பிடிச்சாலும் இவனுக்கு அறிவியல் கலந்த கற்பனை வேட்டை பறவைகளை வரைகிறது தான் பிடிச்சிருக்கு. இதனால ஸ்கூல்ல மற்ற பசங்க இவனை ஒதுக்கி வச்சாலும் தனித்துவமா இருக்கிறது தப்பான விஷயம் இல்லைன்னும், தினமும் கொஞ்சம் முயற்சி பண்ணா ஒரு நாள் கிளார்க் மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைப்பான்னு ஃப்ளாய்ட் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு. ஃப்ளாய்ட் அவன் கிட்ட தனக்கு ஒரு ஜோசியக்காரியோட கல்யாணம் ஆனதையும் குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க பிரிஞ்சதையும் சொல்றாரு. அப்புறம் அவர் கேரள சந்திச்சாரு. ரிச்சர்ட் அவருக்கு ஒரு அருமையான மகனா கிடைச்சான். அந்த ஜோசியக்காரிக்கு கல்யாணம் டைவர்ஸ் ஆகும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமேன்னு ரிச்சர்ட் கிண்டலா சொல்ல 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அவரு ரிச்சர்டுக்கு தினமும் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு கொடுத்து வேலை முடிஞ்சதும் அதை டிக் பண்ண சொல்றாரு. விசாரணையின் போது ஃப்ளாய்ட் ஒரு அற்புதமான மனுஷன்னு தான் அவரை நேசிச்சதாகவும் கிளார்க் சொல்றாரு. அது எப்படின்னு ஹோமர் தெளிவா கேட்க, ஃப்ளாய்ட் எனக்கு குளிர்காலத்துல கிடைக்கிற இதமான வெயில் மாதிரி இல்ல தாகமா இருக்கிறப்ப கிடைக்கிற தண்ணி மாதிரின்னு கிளார்க் சொல்றாரு. தான் கேரளா விட ஃப்ளாய்டை தான் அதிகமா நேசிச்சதா கிளார்க் சொல்றாரு. பிளம் திரும்பவும் சாவிய பத்தி கேட்க கிளார்க் மேற்கொண்டு பேச மறுத்து ஒரு வக்கீலை கூப்பிட சொல்றாரு. கேரளும் கிளார்க்கும் சில நேரங்கள்ல அவங்க டேட்டுக்கு சைக்கிள் ஓட்ட போவாங்க. அப்படி ஒரு முறை போனப்போ ஃப்ளாய்டுக்கு இருக்கிற பெய்ரோனி நோய் பத்தியும் அது அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னும் கேரள் பேசுறாங்க. அவங்க உறவு இன்னும் சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவர் எடுத்துக்கிற மாத்திரைகள் எதுவும் பெருசா உதவ மாட்டேங்குது. திரும்பவும் கடன் வரி பத்தி எல்லாம் பேசி ஃப்ளாய்டுக்கு இன்சூரன்ஸ் இருந்தா நிலைமை எவ்வளவோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதோட அதிகப்படியான பிரீமியம் தொகையை பத்தி சொல்றாங்க. இந்த முறை ஃப்ளாய்ட் விஷயத்துல அவங்களுக்கு உதவ கிளார்க் சம்மதிக்கிறாரு. கேரள் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கிளார்க் தான் அவங்களோட பில் கட்ட உதவுறாருன்னு ஃப்ளாய்டுக்கு தெரிஞ்சா அது அவரோட சுயமரியாதையை பாதிக்கும்னு சொல்றாங்க. அதனால கிளார்க் எப்படி உதவுறான்னு தான் எதையுமே தெரிஞ்சுக்க விரும்பலன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில ஃப்ளாய்ட் இல்லாததுனால கேரளுக்கு மறுபடியும் பண கஷ்டம் வருமோன்னு ரிச்சர்ட் கவலைப்படுறான். ஆனா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு கேரள் அவனுக்கு உறுதி தராங்க. ஏன்னா அவங்களுக்காக எதை வேணா செஞ்சு காப்பாத்த தான் தயாரா இருக்குதா அவங்க சொல்றாங்க. கேரள் அவங்க வீட்டு பண கஷ்டத்தை பத்தி ஃப்ளாய்ட் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு நல்ல தட்டு கிண்ணம்லாம் வாங்கணும், அப்புறம் ரிச்சர்டுக்கு கொஞ்சம் ஃபர்னிச்சர் எடுக்கணும்னு அவங்க தன் பார்ட் டைம் அம்பையர் வேலைக்கு கிளம்புனாங்க. போறப்போ காசை மிச்சம் பண்ண அந்த கார்டன் மெயின்டெனன்ஸை சர்வீஸை கேன்சல் பண்ணிடுன்னு ஃப்ளாய்ட் கிட்ட சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரிச்சர்ட் சூப்பர் மார்க்கெட்ல நிறைய பால் பாட்டில்களை கீழே போட்டு உடைச்சிட்டான். அதுக்கு கேரள் தான் காசு கட்ட வேண்டியதா போச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு அம்பையர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன பையன் கிட்ட போய் சம்பளம் கேட்கறது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது. வீட்டுக்கு வந்தா ஃப்ளாய்ட் அவங்களோட கஷ்டத்தை கண்டுக்கவே இல்லை. மேல அவங்க போட்டிருக்க அம்பையர் ட்ரெஸ்ஸை பார்த்தா மூட் அவுட் ஆகுதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஃப்ளாய்ட் போனதும் கேரள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கரெக்டா அந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் ஆளுங்க வந்து புது பில் கொடுத்தாங்க. ஏன்னா ஃப்ளாய்ட் அதை கேன்சல் பண்ணவே மறந்துட்டாரு. அப்புறம் கிளார்க்கும் ஃப்ளாய்டும் சேர்ந்து ஒரு வைன்யார்டுக்கு சைக்கிளிங் போனாங்க. அங்க நிறைய வைன் குடிச்சிட்டு போதை ஏறுனதும் ஃப்ளாய்ட் தன் உடம்பு சரியில்லாததை பத்தியும் பண கஷ்டத்தை பத்தியும் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சாரு. கிளார்க் கேரள் சொன்ன அந்த ஐடியாவை வச்சு எப்படியாவது அவங்க பண பிரச்சனையை தீக்கலான்னு முடிவு பண்ணாரு. ஃப்ளாய்ட் கொஞ்சம் தயங்கினாரு. ஆனா கிளார்க் அவங்க 2 பேரோட தாரக மந்திரமான பி அவுட் தி பி, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து பெஸ்டா வரது பத்தி ஞாபகப்படுத்தினாரு. ரிச்சர்டுக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்தது. அதனால அவனோட கோவத்தையோ ஆசையையோ கட்டுப்படுத்த முடியல. இதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவனால செட் ஆக முடியல. உடனே கிளார்க் ஹெல்ப் பண்ணி கம்மியான பசங்க இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ரிச்சர்டை சேர்த்து விட்டு அதுக்கான ஃபீஸையும் அவரோட டாக்ஸையும் தானே கட்டினாரு. இதை கேட்டு சந்தோஷத்துல ஃப்ளைட் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் ஒரு ஸ்கேட் போர்டு பார்க்ல வச்சு ஃப்ளைட் ரிச்சர்ட் கிட்ட, இது உனக்கு ஒரு புது ஆரம்பம்,
அங்க உன்ன மாதிரியே வேட்டையாடுற பறவைகளை வரைகிற பசங்க யாராவது இருப்பாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு ரிச்சர்ட், நீங்க ஒரு சூப்பர் அப்பான்னு சொன்னான். கிளார்க் சைகை மொழியில எல்லா டாக்ஸும் ரிச்சர்டோட ஃபீஸும் கட்டியாச்சுன்னு ஃப்ளாய்ட் கிட்ட சொன்னாரு. ஸ்டுடியோவில் வச்சு கிளார்க் ஃப்ளாய்டோட சாண்ட்விஸ்ல இருந்த பேக்கனை கொஞ்சம் எடுத்துட்டு அவருக்கு இன்சூரன்ஸ் டெஸ்ட் இருக்கிறதால ஒரு பாட்டு பாடி அவரை ரெடி பண்ணாங்க. குவாலிட்டி கார்டன் ஹோட்டல்ல கேரல் கிளார்க் கிட்ட ஃப்ளாய்டோட உறுப்பு நார்மலா இருந்தப்ப அவர் ஒரு பிளே கேரல் மாடலா இருந்தாருன்னு சொன்னாங்க. ஃப்ளாய்ட் அந்த ஹெல்த் டெஸ்ட்ல பாஸ் ஆனதும் அவரோட மனைவிக்கு தெரியாமலேயே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கிளார்க் செட் பண்ணினாரு. கதையோட இப்போதைய நேரத்துல அந்த சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ளாய்டை கொலை பண்ணது கிளார்க் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னு பிளம்ப் ஹோமர் கிட்ட சொன்னான். மாடர்ன் லவ் அப்படின்னு கூப்பிடப்படுற கிறிஸ்டோஃபரை மறுபடியும் விசாரிக்கணும்னு அவ பிடிவாதமா இருந்தா. ஏன்னா ஃப்ளாய்ட் நிஜமாவே ஒரு நல்ல மனுஷனா. ஒருத்தரோட பாலின விருப்பத்தை நினைச்சு அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு ஒரு ஆணுக்கு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு அவரு நல்லவரான்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. பிளம் மற்றும் ஹோமர் கிறிஸ்டோஃபர் கிட்ட அந்த முத்தத்தை பத்தியும் DDF ஆஃப் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன், சில பேர் உடனே செக்ஸ் பண்ணுவாங்க, ஆனா சில பேர் ஒத்து போவாங்களான்னு பார்க்க முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்கன்னு சொன்னான். அவனும் ஃப்ளாய்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டப்போ ஃப்ளாய்ட் ரொம்ப மரியாதையா நடந்துகிட்டாராம். முத்தம் கொடுக்கறப்போ கூட சைடு மட்டும்தான் தொட்டாரு அப்படின்னா அவருக்கு அந்த முத்தத்துல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். மனுஷங்க யாரும் நார்மலா இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாருக்குள்ளேயும் கட்டுப்படுத்த முடியாத காம உணர்வுகள் இருக்குன்னு கிறிஸ்டோஃபர் சொன்னான். அதனாலேயே அந்த ரகசியமான பொருட்களை மறைச்சு வைக்க BO பாக்ஸ் வாடகைக்கு எடுப்பாங்கன்னு சொன்னான். இதை கேட்டதும் அந்த சாவி ஒரு BO பாக்ஸோடது தான் பிளம்ப் மற்றும் ஹோமருக்கு புரிஞ்சுது. அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அங்க ஃப்ளாய்டோட இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தது. அதுல அவர் செத்துட்டா கேரளுக்கு $1 மில்லியன் கிடைக்கும்னு இருந்தது. இது கேரள் ஏன் கொலை பண்ணிருக்கலாம்ன்றதுக்கு ஒரு வலுவான காரணமா அமைஞ்சது. கேரளும் கிளார்க்கும் அடிக்கடி செக்ஸுக்கு போற அந்த ஹோட்டலுக்கு ஃப்ளைட் போனாரு. அவங்களோட ரூமை பார்க்கணும்னு சொல்லி அங்கிருந்த அலமாரியில ஒளிஞ்சுக்கிட்டாரு. அங்க அவரோட மனைவியும் நண்பனும் பூல் பாய் மற்றும் அவனோட ஓனர் மாதிரி வேஷம் போட்டு செக்ஸ் விளையாட்டுகள்ல ஈடுபடுறத நேர்ல பார்த்தாரு. பிளம்ப் மற்றும் ஹோமர் 2 பேரும் கேரல் கிட்ட அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி துருவி விசாரிக்கிறாங்க. அப்போ கேரல் கொஞ்சம் சத்தமா பேசுங்கன்னு சொல்ல அவர் மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாரு. கேரல் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளாய்டுக்கு இன்சூரன்ஸ் இருந்த விஷயமே எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா தடுத்திருப்பேன். எங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கும் வர வருமானத்துக்கும் இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதெல்லாம் நடக்காத காரியம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது பழைய குற்ற பின்னணி இருக்கான்னு கேட்டதுக்கு நான் 4 சட்டப்படி கரெக்டா தான் இருக்கேன்னு பதில் சொல்றாங்க. ஆனா விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தப்பதான் தெரியுது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மறைக்கப்பட்ட தண்டனை இருக்குன்னு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கிளார்க் அவரோட லாயர் கிட்ட பேசுறாரு. அந்த லாயர் ஏன் என்கிட்ட முன்னாடியே பேசாம டைரக்டா போலீஸ் கிட்ட பேச ஒத்துக்கிட்டேன்னு கேக்குறாங்க. கிளார்க் அந்த கள்ள தொடர்பு பத்தியும் இன்சூரன்ஸ் பத்தியும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா மத்த விஷயங்களை சொல்ல விரும்பல. ஏன்னா அது அவரு ரொம்ப நேசிச்ச ஃப்ளாய்டை கஷ்டப்படுத்தும்னு நினைக்கிறாரு. ஃப்ளாய்டுக்கு இவங்க தொடர்பை பத்தி தெரியும், அவருக்கு அதுல சந்தோஷம்தான். அவரும் அந்த தருணத்துல கலந்துக்கிட்டு இவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஃப்ளாய்ட் பேச போனது அவரோட ஃப்ரெண்டுக்காக ரூம்ல டிஸ்கவுண்ட் கேட்கறதுக்கு தான். இதுக்கிடையில கேரளோட கார்டுக்கு ஹோட்டல்ல இருந்து வந்த ரீஃபண்ட் பணத்தை பிளம் கவனிச்சுட்டு அதை பத்தி விசாரிக்க போறான். விசாரணையில ஒரு அதிரடியான விஷயம் தெரிய வருது. ஃப்ளாய்ட், கிளார்க் மற்றும் கேரல் 3 பேரும் ஒரு ட்ரீஷம் உறவுல இருந்திருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஒன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு வரதை மத்தவங்க பார்த்திருக்கிறாங்க. ஒரு முறை இவங்க சமாச்சாரம் போயிட்டு இருக்கும்போது கப்போர்டுக்குள்ள இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஃப்ளாய்ட் திடீர்னு வெளியே ஓடி வந்து அங்க நீச்சல் குளத்துல விழப்போன ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத பையனை காப்பாத்திருக்காரு. இதுக்கிடையில ஹோமர் அந்த 2வது ரீகம்பெண்ட் சைக்கிள் பத்தி விசாரிக்க புறநகர் பகுதியில இருக்கிற பிளம்ப் வீட்டுக்கு போறாரு. அங்க பிளம்ப் இந்த ட்ரீஷம் மேட்ரஸ் சொன்னதும் ஹோமர் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா இது புறநகர் பகுதியில இருக்கிற சாதாரண மக்களோட கேஸ், அதனால இது ஒரு ஈஸியான ஓப்பன் அண்ட் ஷட் கேஸா இருக்கும்னு அவர் தப்பா கணக்கு போட்டுட்டாரு. அதாவது மனைவிக்கு கள்ள தொடர்பு இருக்கு, அது புருஷனுக்கு தெரிஞ்சிடுது. மனைவி அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண நினைக்கிறாங்க, ஆனா அந்த லவ்வர் ஆத்திரத்துல புருஷனை கொன்னுடுறான். இப்படித்தான் அவர் நினைச்சாரு. சிகாகோ மாதிரியான பெரிய நகரத்துல 20 வருஷம் போலீஸா வேலை பார்த்த ஹோமருக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, புறநகர் பகுதியில் இருக்கிறவங்களும் சாதாரணமானவங்க கிடையாதுன்னு. அடுத்த க்ளூ அந்த 2வது சைக்கிள் தான். அது கிளார்க்கோட வீட்ல இருக்குன்னு நினைச்சாங்க, ஆனா அங்க இல்ல. அப்புறம்
ஃப்ளாய்ட் கிளார்க்குக்கு அனுப்புன ஒரு மெசேஜ் கிடைக்குது. அதுல நீ கேரல் கூட பண்றது சரியில்லை, நாம இதை பத்தி பேசணும்னு இருக்கு. ஆரம்பத்துல இது கள்ள தொடர்பு பத்தின கோவம்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையில ஃப்ளாய்ட் அந்த செக்ஸ் பண்ணும்போது கிளார்க்கோட டெக்னிக் சரியில்லைன்னு தான் விமர்சனம் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஒரு நாள் ராத்திரி கார்ல பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளாய்ட் தன்னோட ஆசைகளை கிளார்க் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. தனக்கு இருக்கிற அந்த வியாதியால கேரல் கூட செக்ஸ் வச்சுக்க முடியலன்னும் அதுக்கு வயாக்ரா தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு எப்படி அந்த வளைவு ஏற்பட்டுச்சுங்கிற கதையையும் சொல்றாரு. முன்னாடி ஒரு முறை ஃபைனான்சியல் ட்ரேடிங் சம்பந்தமான ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தப்ப ஒருத்தரை விபத்துல இருந்து காப்பாத்திட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு. தன்னோட குழந்தைய கைவிடாத அந்த பெற்றோர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள்னு அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த கவனச்சிதறல்ல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 2 மணிக்கட்டும் உடைஞ்சிடுச்சு. அப்புறம் 2 கால்களுக்கும் இடையில ஒரு குடைய வச்சு திறக்க முயற்சி பண்ணும்போது ஒரு மோட்டார் பைக் வந்து மோதி அது பறந்து போயிருக்கு. ஆனா அந்த குடை அதிசயமா தானாவே திறந்து திரும்பவும் அவர் கைக்கே வந்திருக்கு. அப்படியே அந்த இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு டெஃப் சென்டர் ஜன்னல் வழியா சைகை மொழி பேசுறத பார்த்திருக்காரு. அந்த நிமிஷமே அவருக்கு வாழ்க்கையோட நோக்கம் புரிஞ்சிடுச்சு. அவரு அந்த இன்டர்வியூக்கு போகவே இல்லை. இதனால கேரல் செம கடுப்பாயிட்டாங்க. கிளார்க் அந்த வளைவு எப்படி வந்துச்சுன்னு மறுபடியும் கேட்க அப்புறம் சொல்றேன்னு ஃப்ளாய்ட் சொல்லிடுறாரு. ஃப்ளாய்ட் தனக்கும் கேரலுக்கும் நடுவுல ரொம்ப நாளா செக்ஸ் இல்லைன்னு சொல்ல கிளார்க் தனக்கும் எமிக்கும் கடந்த 10 மாசமா செக்ஸ் இல்லைன்னு ஓப்பனா சொல்றாரு. ஃப்ளாய்டுக்கு தேவைப்படுற மருந்துகள் சாதாரணமா கடைகள்ல கிடைச்சாலும் அவருக்கு இருக்கிற ஹார்ட் ப்ராப்ளத்தால அதை மற்ற மருந்துகளோட சேர்த்து எடுத்துக்க முடியாது. அதனால டாக்டர் அதை பரிந்துரைக்கல. அப்பதான் அவர் கிளார்க் கிட்ட ஆம்பசைன் வாங்கி தர சொல்றாரு. கிளார்க் கொஞ்சம் தயங்குறாரு. ஏன்னா அந்த மருந்தை சரியான அளவுல எடுக்கலன்னா அது உயிருக்கே ஆபத்துன்னு ஃப்ளாய்ட் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனா கடைசியில ஒத்துக்கிறாரு. அந்த மருந்துகள் கிடைச்சதும் கேரல் கூட ஒரு செஷன் வச்சுக்க ஃப்ளாய்ட் ரெடி ஆகுறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் ஆசைப்படுறத பார்த்து கேரலும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. ஆனா ஃப்ளாய்ட் என்ன சொல்றாருன்னா அவர் எப்படி அலமாரி உள்ள இருந்து வேடிக்கை பார்த்தாரோ அதே மாதிரி கிளார்க்கும் இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இது பத்தி கேரல் கிட்ட பேசும்போது தான் ஆம்பசைன் யூஸ் பண்ண போறதாவும் அதை அதிகமா எடுத்துக்கிட்டா செத்து போயிருவேனும் ஃப்ளாய்ட் புரிய வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹோமரும் பிளம்பும் அந்த 2வது சைக்கிள் தேடி போய் அது ரிப்பேருக்கு விடப்பட்டிருந்த கடையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க விசாரிச்சப்போ ஒரு ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு பெண் தான் அந்த சைக்கிள் வாங்கிட்டு போனாங்கன்னு தெரிய வருது. அந்த க்ளூ கேரலை நோக்கி போகுது. உடனே வாரண்ட் வாங்கி கேரளோட கேரேஜை செக் பண்ணும்போது அந்த ரீகம்பென்ட் சைக்கிள் அங்க இருக்கு. இப்போ போலீஸுக்கும் கேரல் மேல சந்தேகம் வந்துடுச்சு. தன் புருஷனையே கொல்ற அளவுக்கு அவங்க மோசமானவங்களான்னு யோசிக்கிறாங்க. அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்க அந்த சீல்டு கேஸ் ஃபைல்களை எடுத்தே ஆகணும். ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால ஹோமர் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. பிளம் தன் பதவியை பயன்படுத்தி சில நெறிமுறை எல்லைகளை தாண்டி கேரளை பத்தி முழுசா விசாரிக்கணும்னு சொல்றாரு. கடைசியில பிளம்ப் என்ன பண்றான்னா கேரல் பேர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்றா. அப்பதான் பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது உண்மை தெரியும். ஃப்ளாய்ட் ரிச்சர்ட் கிட்ட தானும் கிளார்க்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாரு. ஏன்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் எப்பவும் வந்து நிப்பாங்களாம். ரிச்சர்டுக்கும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு ஃப்ளாய்ட் நம்பிக்கை கொடுக்கறாரு. குவாலிட்டி கார்டன்ஸ்ல ஃப்ளாய்டும் கேரலும் தங்களோட செக்ஸ் லைஃப் மறுபடியும் புதுப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதை கிளார்க் அங்க இருக்கிற ஒரு கப்போர்டு உள்ள இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டே இருக்காரு. ஃப்ளாய்ட் எதிர்பார்த்த மாதிரி அந்த தருணம் அமையல. ஃப்ளாய்ட் எனக்கு உடம்புல கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேரல் அதை முடிச்சுடுறாங்க. கேரளோட இந்த வார்த்தை ஃப்ளாய்டை அப்படியே நொறுக்கிடுது. அவரோட தினசரி வாழ்க்கை இதனால ரொம்ப பாதிக்கப்படுது. ஆபீஸ்லயும் அந்த வார்த்தைங்க அவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. வழக்கமா இருக்கிற அந்த உற்சாகம் அவர்கிட்ட சுத்தமா இல்ல. ஃப்ளாய்ட் கஷ்டப்படுறத கிளார்க் கவனிக்கிறாரு. கேரல் விஷயம் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவரை தேத்துறதுக்காக DTF டைகர் அப்படின்னு ஒரு புது அக்கவுண்ட் ஓபன் பண்றாரு. இப்போ ஹோமரும் பிளம்பும் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடர்றாங்க. பிளம்போட டிபார்ட்மெண்ட்ல யாராவது வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காங்களான்னு ஹோமர் தனியா கூட்டிட்டு போய் கேட்கிறாரு. ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கதாவும் அந்த நபருக்கு இருக்கிற ஒரு தண்டனை பத்தின பேக்ரவுண்ட் டீடைல்ஸை செக் பண்ண மெயில் போட்டிருக்கதாவும் பிளம்ப் சொல்றான். அதுக்கான பதிலுக்காக அவ காத்துட்டு இருக்கான். ஃப்ளாய்ட் இறந்த அன்னைக்கு அந்த சாய்வு சைக்கிளை ஓட்டிட்டு போனது யாருன்னு இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் கிளார்க் அவரோட வக்கீல் கிட்ட பேசுறாரு. இனிமே டிடெக்டிவ்ஸ் கிட்ட எந்த தகவலும் சொல்ல விருப்பமில்லை அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறாரு. ஆனா அந்த வக்கீல் அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். ஏன்னா இந்த விசாரணையே கேரளுக்கு ஃப்ளாய்டை கொலை பண்ண ஏதாவது காரணம் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான் நடக்குது. முதல்ல கிளார்க் பேச மறுத்தாலும் பிளம்ப் ஒரு கேள்வி கேட்கிறான்.
உங்களுக்கும் கேரளுக்கும் இருக்கிற தொடர்பு ஃப்ளாய்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் கிளார்க் மனசு மாறுறாரு. கிளார்க் ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நியூஸ்ல வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான பேனிக் அட்டாக் வந்துடுச்சு. கேமரா கட் பண்ணப்படுது. அவர் எச்சரிக்கையாரு அப்படின்னு கத்திக்கிட்டு கராத்தே பண்றாரு. அதுக்கப்புறம் அவரோட மகள்களுக்கு ஜடை பின்னி விடும்போது கூட அவரால் கவனம் செலுத்த முடியல. அந்த அனுபவத்தை அவரோட வாழ்க்கைக்கு எதிராக நடந்த ஒரு ரியாக்ஷன் கிளார்க் சொல்றாரு. அது நடந்தப்பதான் அவர் தன் பொண்டாட்டிக்கு தெரியாம கள்ள தொடர்பு வச்சுக்க முடிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் தண்ணிக்கு அடியில இதுவரைக்கும் செக்ஸ் பண்ணது இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு பிளம்ப், எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, ஆனா அது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்றான். ஃப்ளாய்ட் அனுப்பின மெசேஜ் தான் முக்கியமான ஆதாரம்னு கிளார்க் விளக்குறாரு. கிளார்க் கேரல் விவகாரம் ஃப்ளாய்டுக்கு பிடிக்கலன்னு அந்த மெசேஜ் சொல்லுது. ஆனா இந்த த்ரப்பல் பத்தி அவர் ஏன் சொல்லலைன்னா, ரிச்சர்டுக்கு அவனோட அப்பா அம்மாவை பத்தின இந்த மாதிரி விஷயங்கள் தெரியக்கூடாதுங்கிறதா மறைச்சதா சொல்றாரு. அப்போ பிளம் அந்த டைகர் அக்கவுண்ட் பத்தி கேட்கிறான். கேரல் சொன்ன அந்த வார்த்தைகள் ஃப்ளாய்டோட தன்னம்பிக்கையை அப்படியே உறிஞ்சிடுச்சு. அவர் ஒரு உருப்படியே இல்லைன்னும் யாருக்குமே தெரியாத ஒரு ஆள் மாதிரியும் அவரை உணர வச்சிடுச்சு. அவரால் அந்த வார்த்தைகளை தாண்டி வெளியே வரவே முடியல. மேட்டர் என்னன்னா, அவர் தன்னோட ஒரிஜினல் போட்டோ DDF ஆஃப்ல போட்டிருந்தாரு. ஆனா யாருமே அவருக்கு மெசேஜ் பண்ணல. இதனால அவரோட தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு தன்னோட உடம்ப பத்தின தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகமாயிடுச்சு. கிளார்க் என்ன சொல்றாருன்னா, ஃப்ளாய்டை சந்தோஷப்படுத்தத்தான் அந்த அக்கவுண்டே ஆரம்பிச்சாராம். அது ஒரு ஆம்பளை ப்ரொஃபைலுங்கிறதால ஃப்ளாய்ட் கண்டிப்பா நேர்ல பார்க்கணும்னு கேட்க மாட்டாருன்னு அவரு நினைச்சாரு. ஆனா நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ஃப்ளாய்டுக்கு டைகர் மேல ஆர்வம் வந்து அவனை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. கிளார்க் அவர்கிட்ட உனக்கு ஆம்பளைங்களை பிடிக்காதே அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. ஆனா ஃப்ளாய்ட் அவன் என்ன பார்த்தா அவனுக்கு நட்டுகும்மான்னு பார்க்க நினைச்சாரு. அவருக்கு ஆம்பளைங்களை பிடிக்கலனாலும் அவரை பார்த்ததும் டைகருக்கு விரைப்பு வந்தா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா இருக்கும்னு நினைச்சாரு. டைகர் அப்படின்னு ஒருத்தன் நிஜமாவே இல்லைன்னு கிளார்க்கால நேரடியா சொல்ல முடியல. ஃப்ளாய்ட் இந்த மீட்டிங் பத்தி ரொம்ப சீரியஸா யோசிக்கிறத பார்த்து கிளார்க் பயந்துட்டாரு. ஒரு ஆம்பளைக்கு தன்னை பிடிச்சிருக்குங்கிறது தான் மற்றவங்களுக்கு தெரியாதவன் அப்படின்ற ஃப்ளாய்டோட வருத்தத்தை போக்கும்னு அவரு நம்பினாரு. இப்போ கிளார்க் சிக்கிக்கிட்டாரு. எப்படியாச்சும் டைகர் கதாபாத்திரத்தை நிஜமாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாரு. அதனால ஒருத்தருக்கு காசு கொடுத்து ஃப்ளாய்டை சந்தோஷப்படுத்த ஒரு பிளான் போட்டாரு. சிகாகோவில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை வச்சு இதுக்கு டென்னிஸ் பிளான் அப்படின்னு பேர் வச்சாரு. சிகாகோ பிசினஸ் ட்ரிப் போனப்போ கிளார்க் 2 நாளைக்கு ஹோட்டல்லையே சாப்பிடலாம்னு பிளான் பண்ணாரு. ஏன்னா அந்த ஏரியாவில் கே ஆண்கள் அதிகம் இருந்தாங்க. ஃப்ளாய்டை சந்திச்சு காசு வாங்கிக்கிட்டு அவர் முன்னாடி விரைப்பு ஆக ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தாரு. கிளார்க் அங்க இருந்த ஒரு வெயிட்டர் கிட்ட ஃப்ளாய்டோட போட்டோவை காட்டி இவனுக்கு காபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வெயிட்டருக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்த அந்த வெயிட்டர் கிட்ட ஃப்ளாய்டை பார்த்து நட்டுக்கிறதுக்காக $900 தரேன் அப்படின்னு கிளார்க் ஆஃபர் பண்ணாரு. ஆனா அந்த வெயிட்டர் அதை மறுத்துட்டான். அப்போ பக்கத்துல இருந்த ஒருத்தன் இவங்க பேசுறத கேட்டுட்டு நான் பண்றேன் அப்படின்னு முன் வந்தான். கிளார்க் அவங்க கிட்ட டைகர் பத்தி சொன்னாரு. ஆனா அந்த ஆளு தன்னோட பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செக்ஸுக்கு காசு கொடுக்கறது இல்லீகல் அப்படின்னு எச்சரிச்சான். கிளார்க் இந்த காசு நீ நட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் போட்டோ காட்டுறாரு. அந்த ஆளு ஒரு நாளைக்கு முன்னாடியே சிட்டிக்கு வந்து கிளார்க்கை ஃபாலோ பண்றான். அடுத்த நாள் ஒரு பார்க்ல ஃப்ளைடும் கிளார்க்கும் போயிட்டு இருந்தப்போ அந்த ஆளும் பின்னாடியே வந்தான். கிளார்க் சைக்கிள்ல போயிட்டு இருந்தப்போ ஃப்ளைட் கால் சுளுக்கு வந்து கீழே விழுந்துட்டாரு. அப்போ அந்த ஆளு இவங்களையே பார்த்துட்டு இருந்ததை கவனிச்ச கிளார்க் நேரா அவங்கிட்ட போறாரு. ஆனா அந்த ஆளு என்னால இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதையெல்லாம் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஃப்ளைட் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. கிளார்க் சைகை மொழியில அந்த ஆளு தான் டைகர் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ளைட் மேல இருக்கிற அக்கறையிலையும் அவர் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகவும் தான் இப்படி ஒரு பிளான் போட்டதா கிளார்க் ஒத்துக்கிட்டாரு. அந்த ஆளு தன்னை வேணான்னு சொன்னதை கேட்டு ஃப்ளைட் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. இப்போ ஹோமரும் பிளம்பும் மீட்டிங் கேன்சல் ஆனது தெரிஞ்சும் ஃப்ளைட் ஏன் அந்த பூல் ஹவுஸ்க்கு போனாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹோமர் டைகர் பத்தி கிளார்க் கிட்ட விசாரிக்கிறாரு. கிளார்க்குக்கு அவனோட பேரு தெரியல. ஆனா அவன் ஒரு ரோலர் ரிங்க்ல TTF மீட்டிங் பத்தி சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த ரோலர் ரிங்க்ல கிறிஸ்டோபர் ஸ்கேட்டிங் பண்றத ஹோமர் பார்த்துட்டே இருக்காரு. அதே சமயம் பிளம்பும் கேரளும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ட்வைலா பைசைக்கிள் கடையில இருந்து கிளார்க்கோட சைக்கிளை வாங்கிக்கிட்டு வந்தது பத்தி பிளம்ப் கேட்கிறா. ஆனா கேரள் சத்தமா பேசுங்கன்னு சொல்றாங்க. பிளம்ப் சத்தமா அதெல்லாம் சரியாதான் கேக்குது, பதில் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றான். அதுக்கு கேரள் ரிச்சர்ட் அவனோட புது ஸ்கூல் முதல் நாள்ல அந்த சைக்கிளை ஓட்டணும்னு ஆசைப்பட்டான்.
அப்படின்னு பதில் சொல்றாங்க. ஃப்ளாய்ட் நவம்பர் 9 இறந்துட்டாரு. நவம்பர் 8 சிகாகோவில இருந்து செயின்ட் லூயிஸ் வந்திருந்த டிடிஎஃப் கெவின் தன்னோட ஸ்கேட்டிங் ரிங்க்ல சந்திச்சதா கிறிஸ்டோபர் சொல்றான். கேரல் என்ன சொல்றாங்கன்னா, நவம்பர் 9 அதிகாலை 4:30 முதல் 5 மணி வரைக்கும் ரிச்சர்டுக்கு உடம்பு சரியில்லாததால அவன் பக்கத்திலேயே தூங்குனதா சொல்றாங்க. ஃப்ளாய்டோட உடம்புல அந்த வளைவு எப்படி வந்ததுன்னு பிளம் கேட்டப்போ, அந்த சம்பவம் எங்க வாழ்க்கையே மாத்திடுச்சு, ஆனா அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கேரல் சொல்லிட்டாங்க. கடைசியா ஹோமர் பாப் கிட்ட கேரல் மற்றும் கிளார்க் தொடர்புல ஃப்ளாய்டுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹோமர் இப்போ என்ன சொல்றாருன்னா, கிளார்க்குக்கு எதிரான இந்த கேஸ் இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, ஆனா பாப் அவர்கிட்ட ஃப்ளாய்டுக்கு ஆம்பசைன் மருந்த கிளார்க் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. உடனே ஹோமர் கேரளோட பழைய கிரிமினல் ரெக்கார்டு பத்தியும் அந்த 2வது சைக்கிள் பத்தியும் சொல்றாரு. இதுக்கிடையில பிளம்புக்கு செயின்ட் லூயிஸ் மாவட்டம் அம்பையர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து கேரளுக்கு வந்த ஒரு லெட்டர் கிடைக்குது. அப்புறம் ட்வைலா ஸ்பெஷல் கிரைம்ஸ் கேரளோட பேக்ரவுண்ட் ரிப்போர்ட்டை பிளம்புக்கு அனுப்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோமரும் பிளம்பும் கேரல் மற்றும் கிளார்க் மேல தப்பில்லைன்னு நிரூபிக்க சில ஆதாரங்கள் கிடைச்சதா நம்புறாங்க. அப்போ கெவின் அவங்க கிட்ட கிளார்க் சிகாகோ வந்தப்போ ஃப்ளாய்ட கெவின் கிளைன் பூல்ல சந்திக்க ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றான். மீட்டிங்குக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃப்ளாய்ட பார்த்தப்போ அவனுக்கு அவரை பிடிக்கலையாம். ஃப்ளாய்ட் ரொம்ப சோகமா இருந்ததா கிளார்க் சொன்னதால அவரை இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு கெவின் சொல்றான். ஹோமர் அவன்கிட்ட ஃப்ளாய்டுக்கு பிளடி மேரி கொடுக்க சொல்லி கிளார்க் சொன்னாரான்னு கேட்கிறாரு. அதுக்கு கெவின் இல்லைன்னு சொல்லிட்டான். கிளார்க் ஃப்ளாய்டோட மனசை தேத்த அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க தான் ஆசைப்பட்டாராம். ஆனா மீட்டிங் கேன்சல் ஆன பிறகும் ஃப்ளாய்ட் ஏன் அந்த பூலுக்கு போனாரு அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு பிளாஷ்பேக்ல ஃப்ளாய்டும் கிளார்க்கும் பெயிண்ட் பால் விளையாடுற ஐடியா விட்டுட்டு நிதானமா பேச முடிவு பண்றாங்க. அப்போ கிளார்க் அந்த வளைவு எப்படி வந்ததுன்னு ஃப்ளாய்டு கிட்ட கேட்கிறாரு. ஃப்ளாய்ட் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கறாரு. 1 வருஷம் முழுக்க கேரல் அவருக்கு ஒரு ஃபைனான்சியல் டெஸ்ட் எழுத ஹெல்ப் பண்ணாங்க, ஆனா அவர் அந்த எக்ஸாமை எழுதவே இல்லை. வீட்டுக்கு வந்து கேரல் கிட்ட நம்ம லைஃப் முழுக்க பண கஷ்டம் இருக்கத்தான் செய்யும்னு கிட்டத்தட்ட சொன்னாரு. இதை கேட்டு கேரல் அழ ஆரம்பிக்க கோவத்துல ரிச்சர்ட் ஒரு பேஸ்பால் பேட்டால ஃப்ளாய்டோட உறுப்புல பலமா அடிச்சிட்டான். ஆனா ஃப்ளாய்ட் அவன் மேல கோவப்படல. அவன் அம்மா வாழ வச்சுட்டோமேன்னு தான் அவர் வருத்தப்பட்டாரு. கிளார்க் அவர்கிட்ட பூல் ஹவுஸ்ல உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, உன்னோட பிளேக்கேல் புக் எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கேரல் ரிச்சர்டுக்கு அந்த சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறாங்க. இதை ஓட்டிட்டு போனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கெத்தா பார்ப்பாங்கன்னு ரிச்சர்ட் நம்புறான். அடுத்த நாள் காலையில அவன் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறத கேரல் ரசிச்சு பார்க்கறாங்க. அப்புறம் தன்னோட அம்பையர் வேலையில கிடைச்ச பணத்தை வச்சு ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. ரிச்சர்ட் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரான். கேரல் அவனுக்கு ஒரு டைனோசர் பெட்ஷீட்டை சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஃப்ளைட் கவர்னர் மீட்டிங்குக்கு போறதா கேரல் கிட்ட சொல்றாரு. அன்னைக்கு ரிச்சர்டுக்கு திடீர்னு ஒரு மனநிலை பாதிப்பு வருது. இதை அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு கேரல் கிட்ட கெஞ்சுறான். உடனே அவங்க பஸ் ஏறி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க அவனுக்கு டைசிபம் ஊசி போடப்படுது. குவாலிட்டி கார்டன்ஸ்ல ஃப்ளைட் ஒரு பிளடி மேரில ஆம்பசின் கலக்குறாரு. ரிச்சர்டுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனா இந்த தடவை எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு கேரல் டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் கேரலும் ரிச்சர்டும் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போறாங்க. ஜெயில செயின்ட் லூயிஸ் எம்பையர் அசோசியேஷன் மெம்பர் குயிஸை விசாரிக்கிறாங்க. நவம்பர் 9 காலையில 4:30 5 மணிக்குள்ள பேப்பர் போடுறப்ப கேரளோட தபால் பெட்டியில லெட்டர் போட்டதா அவன் சொல்றான். கேரளுக்கு பேஸ்பால் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவுட் ஆகி வர பிளேயர்ஸை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு அவன் சொல்றான். அவன் அங்க போயிருந்தப்ப கேரல் சேர்ல தூங்கிட்டு இருந்தாங்களாம். ஃப்ளைட் செத்து போன அதே டைம் இதுங்கிறதால இந்த டைமிங் ரொம்ப முக்கியம்னு ஹோமர் சொல்றாரு. கேரல் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அதனால டாய்லெட் பேப்பர் திருடின கேஸ் அவங்க மேல இருக்குன்னு பிளம் சொல்றான். கடைசியா கிளார்க் மேல இருந்த கேஸை வாபஸ் வாங்குறாங்க. அவர் சைக்கிள்ல ஸ்விம்மிங் பூலுக்கு போனதை ஒத்துக்கிறாரு. ஃப்ளைட் அந்த ஆம்பசின் கலந்த ட்ரிங்க் கொஞ்சம் குடிச்சிட்டு புஷ்அப்ஸ் எடுக்கிறாரு. கிளார்க் அங்க வந்துட்டு ஃப்ளைட பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாரு. அந்த பிளே கேர்ள் மேக்ஸினை பார்த்துட்டு உன் கூட இருந்தா எனக்கு ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாரு. அப்புறம் உன்னை நீயே நேசிக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஃப்ளைட் நீ உன்னை நேசிக்குறியான்னு கேட்க எனக்கு என் காலை பிடிக்காதுன்னு கிளார்க் சொல்றாரு. உடனே ஃப்ளைட் தன் சட்டையை கழட்டிட்டு கிளார்க்கோட உடம்ப புகழ்றாரு. மேக்ஸின் போட்டோவுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் காலில் காட்டுறாரு. அப்புறம் 2 பேரும் ஜட்டியோட டான்ஸ் ஆடுறாங்க. அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு பொண்ணை பார்க்கறதுக்காகத்தான் அந்த ஊஞ்சலை மாத்தி வச்சேன்னு கிளார்க் சொல்றாரு.
வெளியில இருந்து ரிச்சர்ட் ஜன்னல் வழியா இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். ஃப்ளாய்டுக்கு ஒரு விரைப்பு கொடுக்கணும்னு தான் அங்க போனதா கிளார்க் போலீஸ் கிட்ட சொல்றாரு. உன்னை பார்த்து எனக்கு விரைப்பு வந்தா நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கிளார்க் கேட்க, நல்லா தான் இருக்கும்னு ஃப்ளாய்ட் சொல்றாரு. ஃப்ளாய்ட் ஆடுறத பார்த்துட்டு இருந்த கிளார்க் திடீர்னு எமோஷனல் ஆகி அழுதுடுறாரு. ஃப்ளாய்ட் அவரை தேத்துறாரு. கிளார்க் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா ஃப்ளாய்ட் நீ என் கூட சேஃபா தான் இருக்குன்னு தைரியம் சொல்றாரு. கடைசியா காலையில 4:38 மணிக்கு சிசிடிவில கிளார்க் அங்க இருந்து சைக்கிள்ல போறது பதிவாகி இருக்கு. ஹோமரும் பிளம்மும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கறாங்க. அதுல 2 சைக்கிள் போறது தெரியுது. ஒரு பிளாஷ்பேக்ல ரிச்சர்ட் ஃப்ளாய்டோட லேப்டாப்பை லாக்இன் பண்ணி பார்க்கறான். அதுல ஃப்ளாய்ட் டைகர் கூட மீட்டிங் செட் பண்ணி வச்சிருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. இப்போ நிகழ்காலத்துல ஹோமரும் பிளம்பும் ரிச்சர்ட ஸ்கேட் பார்க்ல மீட் பண்றாங்க. ஃப்ளாய்டோட கள்ள தொடர்பை பத்தி கேட்கத்தான் நான் சைக்கிள் அந்த பூல் ஹவுஸ்க்கு போனேன்னு ரிச்சர்ட் ஒத்துக்கிறான். அங்க ஃப்ளாய்டும் கிளார்க்கும் ஜட்டியோட டான்ஸ் ஆடிட்டு இருந்ததையும் கிளார்க் கிளம்புற வரைக்கும் தான் வெயிட் பண்ணினதையும் அவன் சொல்றான். ஆனா ஃப்ளாய்டுக்கு கவலையே இல்லை, ஏன்னா அவர் ஜன்னலை தட்டி ஸ்பைடர்மேன் மாதிரி காட்டினாரு. ரிச்சர்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே ஃப்ளாய்ட் அந்த பிளடி மேரி ட்ரிங்கை முழுசா குடிச்சிருக்காரு. அதுக்கு கேரல் அந்த சைகைக்கு சைன் லாங்குவேஜ்ல நான் உன்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. ஹோமர் பிளம்போட வேலையை பாராட்டுறாரு. இன்னொரு பக்கம் கிளார்க்கோட விளம்பர பலகைய யாரோ நாசம் பண்ணிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு காலியா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஃப்ளைட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது ரிச்சர்டை பார்க்கிறாரு. ரிச்சர்ட் கிளம்பும் போது ஜன்னலை தட்டி நான் உன்னை நேசிக்கிறேன்னு சைகை காட்டிட்டு அந்த ட்ரிங்கை குடிக்கிறாரு. ரிச்சர்ட் போனதுக்கு அப்புறம் ஃப்ளாய்டுக்கு உடம்பு முடியாம போயிடுது. ஒரு கட்டத்துல வெறுப்புல அந்த மேகசின்ல இருக்கிற தன் மூஞ்சியை அவரே கீறி தள்ளுறாரு. இப்போ கடைசியா கிளார்க் அந்த தனிமையான வீட்டுல ஒரு ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.